இன்றைக்கி ஒரு சூப்பரான அதே மாதிரி சிம்பிளான ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். ஓரியோ பேன் கேக் தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பேக்கெட் வந்து வாங்கியிருந்தோம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் 2 பேக்கெட்டையும் வாங்கி இது நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிற க்ரீமை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதை வந்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம். எல்லாத்தையுமே எடுக்கிற டைமில் இன்னொரு சைடு வந்து மில்க்கு வாங்கி அதை வந்து நல்லா வந்து காய்ச்சி வச்சுக்கோங்க. மில்கில் லைட்டாக சுகர் போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒயிட் க்ரீமை நல்லா வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்ட பிஸ்கெட்டை இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு தனியாக மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முக்கியமாக காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணோம். பாருங்கள் ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு லைட்டாக சோடாப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த க்ரீமை வந்து நாங்கள் இது மாதிரியே ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இது மாதிரி தோசை மாதிரி லைட்டாக வந்து சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டால் போதும். பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதை திருப்பி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்றையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ரெண்டாக நம்ம வந்து கேக் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். சுட சுட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த ஒயிட் கலர் க்ரீமையும் எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இது மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரி நடுவில் இந்த க்ரீமை வந்து அப்படியே வச்சுட்டு இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறது அது மாதிரி மேலே வச்சுக்கணும். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக நம்மளுக்கு ப்ராசஸ் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து தேன் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து சாக்லேட்டு மெல்ட் பண்ணி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் மேலே அப்படியே தேன் ஆட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே இதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாருமே சிம்பிளாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியும் கூட. ஓரியோ பேன் கேக்கை கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் எல்லா குட்டீஸ்க்கும் இதே மாதிரியே ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.